வணக்கம் ஸ்டூடெண்ட். வருங்கால அரசு அதிகாரியாக ஆகிறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்ப்பா. நம்ம இன்றைக்கி சிக்ஸ்த்து நியூ சிலபஸில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட் லெசன் தமிழ் தேனில் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த சாப்டர் இருக்குது. வாங்க இன்பத்தமிழ் பார்ப்போம். இன்பத்தமிழ் யார் எழுதியிருக்காங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருக்காங்கப்பா. இதில் நம்ம ஒவ்வொரு லெசனும் நம்ம படிக்கையில் அந்த நுழையும் முன் அதையும் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துட்டு போகணும். அதுலேயும் 1-2 கொஸ்டின் இருக்கும். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மலியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேராம், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். நிலவென்று பேர், சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழங்கள் அறிவுக்கு தோல், தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதில் பொறுத்துகளில் கேட்பாங்கப்பா. இப்போ நிலவென்று கொடுப்பாங்க, சமூகத்தின் விளைவுக்கு நேர். மனமென்று பேர், வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். உயர்வுக்கு வான், சுடர் தந்த தேன். அறிவுக்கு தோல், வைரத்தின் வாள். இந்த மாதிரி பொறுத்துங்களை கேட்பாங்க. பொறுத்தவனையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குப்பா. சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். நிரூபித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. இந்த பாடலின் பொருள் நம்மளுக்கு ஏதாவது படிக்கையில் ஒரு பாட்டு நம்மளுக்கு புரியலை அப்படின்னா நம்ம எடுத்தெடுப்புலேயே அந்த பாட்டை உட்காந்து அப்படியே மக்கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தனே இப்போ பாரதிதாசன் பாடல் அந்த பெருஞ்சித்தினார் இதை இவங்க எழுதின பாடல்லாம் நம்மளுக்கு ஓரளவு ரீட் பண்ணாலே அவங்க எதை பற்றி மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கங்கிறது ஓரளவு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் புறநானூறு, எட்டு தொகை, 10 பாட்டு இந்த மாதிரி இருக்கிறதில் ஐங்குறுநூறு இந்த இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு சில அந்த பாட்டு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அப்படி புரியாமல் இருக்கிறத நம்ம மேற்கொண்டு அதுலேயே மக்கட் பண்ணக்கூடாது. நம்ம புரியலையா, டக்குன்னு பாடலின் பொருளை பார்த்துட்டு அதை ஒரு ட்ரிப் வாசித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலில் அண்டர்லைன் நம்மளுக்கு தெரியாத வேர்டு அந்த பாடலின் பொருளை இன்னும் தமிழில் கொடுத்துருப்பாங்க. அது அண்டர்லைன், அதுக்குள்ள மீனிங்கை கொடுத்துருப்பாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் மேலே எழுதிக்கோங்க. மேலே எழுதிட்டு நீங்கள் அந்த பாட்டை படிக்கையில் உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். அது அர்த்தமும் மீனிங்கும் புரிஞ்சு படித்தா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அதுக்காண்டி இந்த சொல்கிறேன். இப்போ இவருடைய பாடல் நமக்கு மேக்ஸிமம் ஓரளவு புரிஞ்சிடும். அதனால் இந்த பாடலின் பொருளை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ நூல்வெளியை பார்ப்போம். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அவர் பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அவர் தான் பெயரை என்னது சுப்புரத்தினங்கிறத பாரதிதாசனுங்கிறத மாற்றிட்டார். இவர் என்னென்ன கவிதைகள் எழுதியிருக்காருன்னா, பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை,
பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். அந்த புரட்சிகரமான பாடலை பாடியிருக்கனால இவர் வந்து புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். அதுபோக இவரை பாவேந்தர் என்று சிறப்பிக்கவும் படுறாரு. இவருடைய கவிதைகள் மட்டும் பாரதிதாசன் கவிதைகள் என்று தொகுப்பாக வந்து இருக்கும். அதில் வந்து தமிழ் என்னும் தலைப்பில் கீழே இடம்பெற்றிருக்கிறதான் நம்ம வந்து இன்பத்தமிழ் அந்த தமிழுக்கு கீழே வந்து அந்த தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இருக்கிற இன்பத்தமிழ் தான் நம்மளுக்கு வந்து பாட்டை லெசனை கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி வந்து இப்படி அதாவது ஒரு சும்மா குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்தா அந்த குட்டியாக பாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நல்லா மனப்பாடம் பண்ணிடணுப்பா. ஏன்னா அந்த குட்டியாக இருக்கிறது தான் மேக்சிமம் வந்து எடுத்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுருவாங்க. இப்போ காசி ஆனந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். எவ்வளோ தமிழில் எவ்வளோ தமிழ் மேலே எவ்வளோ பற்று இருந்துச்சுன்னா இவர் இந்த மாதிரி எழுதியிருப்பாரு பாருங்கப்பா காசி ஆனந்த். அதுக்கப்புறம் வந்து இந்த சரியான விடை. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு என்னது அசதியாக இருக்கும், நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுதுக்கு நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத சொன்னால் தமிழங்கள், அமுதென்று என்னும் சொல்லி பிரித்து கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் என்னும் சொல்லி பிரித்து கிடைப்பது செமை ப்ளஸ் பயிர். அந்த அந்த பாடலில் பார்த்தோமா, இந்த விளைவுக்கு அறிவுக்கு இளமுக்கு புலவர்க்கு சொன்ன பொருத்தங்கள்லாம் கேட்பாங்கன்ட்டு இதை வந்து பார்த்துக்குங்க. இது வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ட்ரிப் வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்கப்பா, பார்த்துக்குங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இயல் 1 தமிழ் கும்மி. இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு செய்யுளோ ஒரு லெசனோ படிக்கலாம், அதில் நுழைவுமின் கண்டென்ட் இருக்குமா, அதில் வந்து இப்போ வந்து புக்கை நீங்கள் வந்து படிக்கலாம், நுழைவுமின் வந்து ஓயாமல் வாசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ட்ரிப் வாசித்துட்டிங்கன்னா அதை குறிச்சிருங்க, அதில் பாயிண்ட்ஸ் இருக்கா குறிச்சிருங்க. பாயிண்ட்ஸ் இல்லையா, அந்த நுழைவுமின்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையா, அதை ஒரு அடி அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து அதை சும்மா அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை அடிக்கலைன்னா என்ன செய்வீங்க, அதில் எதாவது பாயிண்ட் இருக்குமா, பாயிண்ட்ஸ் இருக்குமா, வட்டம் நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இதே நீங்கள் வந்து அடித்து வச்சிட்டிங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவீங்க. அதுக்காண்டி ஒரு இதில் வந்து பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அதை வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இது தமிழ் கும்மி யார் எழுதியிருக்காங்கன்னா பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலில் வந்து இந்த ஊழிப்பலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றனும் நூற்பல்ல கொண்டதுவாம், இந்த 2 வரி கொடுத்து இதை வந்து யார் எழுதியிருக்காங்க, ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுபோல் இது பொய்யகற்று உள்ள பூட்டு இருக்கும், இந்த லைனும் கேட்டிருக்காங்கப்பா, பார்த்துக்குங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இல்லங்கோதையர் கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசைகளும் செந்தமிழ் புகழ் 8இடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றன நூற்பல்ல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்குக்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவுமா, பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டியிருக்கும். பெருஞ்சித்தனார்ப்பா புரிஞ்சப்பா. இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம்ப்பா. இப்போ ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. இந்த பாடல் பொருளை வந்து சும்மா இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க, ஆனால் மேக்ஸிமம் இருக்காது. ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நூல்வெளிக்கு போயிருங்கப்பா. இப்போ வந்து என்னென்னா பெருஞ்சித்தன இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். இவர் வந்து பாவலர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இவர் எழுதின நூல்கள் என்னென்னா
கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூக்களை வந்து இயற்றியிருக்காரு. அதே போல் இவர் வந்து இதழ்களும் நடத்தியிருக்காரு. அது தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இது வந்து ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் வந்து இதை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, தென்மொழி அப்படிங்கிறப்பெல்லாம் தேன்மொழி என்ன இதில் இது எது கரெக்டுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. தென்மொழி, தேன்மொழி, இன்னும் 2 இது ஆப்ஷனும் கொடுப்பாங்க. நம்ம தென்மொழின்ட்டு அதனால் படிக்கலையே வந்து இது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக அது படிச்சுக்கோங்கப்பா. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரும் கேட்பாங்க, பெருஞ்சித்தனார். இது ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இப்பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் வந்து கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதியாக தொகுக்கப்பட்டுனா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. புரிஞ்சாப்பா? இப்போ வந்து வாணிதாசன் எழுதுன ஒரு பாடலை பார்ப்போம். புக்குக்கு பின்னாடி இருக்கிற வாணிதாசன் புக்கு பின்னாடி அதே போல் குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்தாலும் அதை வந்து நல்லா பார்த்துட்டு போகணும்ப்பா. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணா தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழியும். வாணிதாசன். இப்போ வந்து தோன்றின்னு வந்திருந்தால் வாணிதாசன் ஏதாவது ஒரு குழு வேர்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறையா பாட்டு படிக்கிறோம், யார் எதை எழுதியிருப்பாங்கிறது நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கையில் தான் நம்மளுக்கு தெரியும் அதை யார் எழுதியிருக்கா. அப்போ தான் ரொம்ப குழப்பம்லாம் வரும். இவர் எழுதியிருப்பாரோ அவர் எழுதியிருப்பாரோ யோசிப்போம். அதனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு குழு வேர்டை ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம படித்தோம்னா அந்த நேரம் வந்து அந்த குழு வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்போ வந்து தோன்றி அப்படி வந்துச்சுன்னா வாணிதாசன். இதே போல் மொழியும் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அதுவும் பின்னாடி வருதுப்பா பார்ப்போம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி. செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செமை ப்ளஸ் தமிழ். இது பொய் அகற்றும் இந்த சொல்லை பிரித்து கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்துக்கிற பாட்டி இருக்கும். 8 + திசை 8 திசை. இப்போ வந்து இப்போ பாடல் அடியில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை சொற்கள். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை. இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து ஏபு. இருங்க இந்த முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா, இது வந்து மோனை, இது மோனை, இது வந்து மோனை எதுகை வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்துக்குங்க, பாட்டில் பார்த்துக்குங்க, ஒரு ரீக்ளாஸ் மட்டும் பார்த்துக்குங்க. அதே போல் இறுதி எழுத்து ஒன்றி வருது. இப்போ வந்து பாட்டில் வந்து இறுதி எழுத்து அதுக்கு அடுத்த வரியில் வந்து இருக்கிற இறுதி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து ஏபு சொற்கள். அதுக்கப்புறம் உரைநடைப்பேன் வளர்த்தமிழ். இப்போ நுழையும் முன்னில் வந்து இனிக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது நம் வாழ்வை செழிக்க செய்வது உள்ளக செம்மொழி ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழி சிறப்புகளை அறியலாம். இது மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இணைப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது. இதில் பாயிண்ட்ஸ் இல்லை, ஒற்றை பந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. மனிதன பரிணாம வளர்ச்சி சிறப்புகள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்த உதவுகிறது, பிற கருத்தை நாம் அறிய உதவும் மொழியே. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய 2ஐயும் பெற்றுள்ளது. அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து முந்தைய காலத்தில் நம்ம வந்து சிந்தித்ததை வெளிப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து மொழி தான் இதாக இருந்துச்சு. அதே போல் மித்தவங்க சொல்ல வர்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா
மொழி தான் அது உதவுவது மொழி தான். ஆனால் முன்னாடி வந்து அது உலகில் வந்து 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருந்துச்சு. அதில் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டும் இருந்துச்சு. அது அது நம் தமிழ் மொழியும் ரொம்ப பழமையான மொழி. நம்ம மொழி உலக மொழிகள் பலவற்றினும் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்று செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தாய்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும். இந்த பாருங்க, தமிழ் மொழி வந்து அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி ஆகும், செம்மொழி ஆகும். ஏன்னா நம்ம மொழி வந்து பழமையான மொழி. அதனால தான் நம்ம தமிழ் மொழிக்கு வந்து செம்மொழிங்கிற அந்தஸ்தை வந்து 2004 வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல அறிஞர்கள் கற்ற கவிஞர் பாரதியார். இப்போ பாரதியார் வந்து தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழியை அவர் வந்து பல மொழிகள் கற்றிருக்காரு. யாமறிந்த மொழிகளே பல மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நம்மளுடைய தமிழை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அதே போல் யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை வந்து யார் வியந்து பாடியிருக்காருன்னு கேட்பாங்க, பாரதியார். அதுபோல் இது என்றும் பிறந்தவை என்றும் உணராத இயல்பு நாம் எங்கள் தாய். அவரும் இதை கூறினது என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி யார் கூறியிருக்காருன்னா பாரதியார் தான் கூறியிருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து இது சாலைகள், முந்தைய காலத்தில் சாலைகள் போடுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒன் வே டேர்னிங் மண்ணெல்லாம் அந்த வளைவில் சிக்னல் கொடுக்குறது வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து முந்தைய காலத்தில் வந்து உடனே வந்துச்சுன்னா கிடையாது. ஏன்னா சாலையை வந்து இப்போ வந்து ஒரு நடைபாதை மாதிரி ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் ஒரு சில விஷயம் நடக்கையில் தான் அதோட சாலை விதிகள் வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் தான் நமக்கு வந்து இலக்கியம் வந்து முன்னாடி இலக்கியத்துக்கு அப்புறம் தான், இலக்கியத்தை வச்சு தான் நம்ம வந்து இலக்கணத்தையும் இலக்கண விதிகள் வந்து தோன்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போல் நம்ம இலக்கணத்திலேயே வந்து மிக பழமையான இதுனா தொல்காப்பியம் தமிழின் நம்மளுக்கு இடத்துல மிக பழமையான இலக்கண நூல்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து தமிழில் வந்து பெரும்பாலும் எழுத்துக்கள் வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அது வலஞ்சொலி எழுத்துக்கள் வந்து என்னென்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா. இது பார்த்துக்குப்பா. அதே போல் தெரிந்து கொள்ளும் இந்த தெரிந்து கொள்ளும் இந்த பாக்ஸில் இருக்குன்னா நல்லா பார்த்துருங்க. தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதற்றோன் 2 தொல்காப்பியம். இந்த பாட்டை கொடுத்து இது எதில் வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க, தொல்காப்பியம். அதே போல் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் 5 காண்டம். இமைக்கல்லால் வெளியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின் ஆயின் 5 காண்டத்தில் தமிழ்நாடுனா சிலப்பதிகாரம். அந்த மாதிரி ஏதாவது குழு வேர்டு வச்சுக்கலாம். தமிழன் அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்தில். தமிழன் கண்டாய் வந்து எதில் வந்திருக்குன்னா திருத்தாண்டகத்தில் அப்பர் தேவார இலக்கியத்தில் வந்து இருக்கும். அப்பர் தேவாரம் தமிழனுங்கிறது வந்திருக்கும், பார்த்துக்குங்க. சீர்மை என்பது டேஸை குறிக்கும், ஒழுங்குமுறையை குறிக்கும். நம்ம வந்து உயர்திணை அற்றிணை என இருவகை திணைகளை வந்து அறிவோம். உயர்திணை எதிர்ச்சொல் வந்து என்னது தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அல் ப்ளஸ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. நம் முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு வந்து சுத்த தமிழ் சொல்ல வந்து எப்படி கொடுத்துருவாங்க. அதாவது தாழ்திணையை வந்து உயர்வு அல்லாத திணை அல் ப்ளஸ் திணை. அதே போல் பாகக்காய் வந்து கசப்புடையது, நம்ம கசப்பு காயின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாக அல்லாத காய் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது தமிழில் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்போ நம்ம தமிழில் வந்து எவ்வளோ இது அந்தளவுக்கு வந்து மிகவும் பழமையானது நம்ம தமிழ் மொழிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பூவின் வந்து 7 நிலைகள். பூவின் நிலைகள் எத்தனை? 7 நிலைகள். முதல் நிலை என்னது? அரும்பு. 2ஆம் நிலை மொட்டு. 3வது முகை. 4வது மலர். 5வது அலர். 6வது பி. 7வது செம்மல். இது ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கங்கப்பா. ஏன்னா இது வந்து பூவின் வந்து 4வது நிலை எது, 5வது நிலை எது, 7வது நிலை எது, அந்த மாதிரி இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. தொல்காப்பிய நன்னூலும் இலக்கண நூல்கள்
எட்டு தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியாக வந்து அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பிய நூல்களை கொண்டது. இதில் வந்து இப்போ வந்து தொல்காப்பியம் நன்னூலும் எந்த நூக்கங்கிற மாதிரி கேட்பாங்க. இலக்கண நூக்கள் இந்த மாதிரி ஒன்வரில் வந்து கேட்பாங்க, பார்த்துக்குங்க. பூவின் 7 நிலைகள் பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு சொல் வந்து பல பொருளும் பல பொருள் வந்து ஒரு சொல்லு தருவது இருக்குது. அப்போ மா என்னும் ஒரு சொல் அது என்ன எத்தனை பல பொருளாக தருதுன்னு பாருங்களேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது படிச்சுக்கோங்கப்பா. இப்போ வளர்த்தமிழில் வந்து இயல்தமிழ் வந்து எதை வெளிப்படுத்துமா, எண்ணத்தை வெளிப்படுத்துமா. இசைத்தமிழ் எதை மகிழ்விக்கும்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். இப்போ இசைனாலே நம்ம வந்து உள்ளத்தை வந்து ஒரு சந்தோஷம் வரும். இப்போ வந்து ஒரு இசைன்னு ஒரு பாட்டு வந்து நல்லா இதாகிடுச்சுன்னா நம்ம வந்து அதோடு சேர்ந்து இந்த டான்ஸும் கூட ஆடிடுறோம்ல. அப்போ நம்ம வந்து உள்ள மகிழ்ச்சியானதான் வெளியில் டான்ஸுங்கிறது வரும். அதான் இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வை கலந்து வாழ்வின் நிறைக்குறிகளை சுட்டி காட்டும். நாடகம் வந்து நம்ம பார்க்கலாம், அதில் வந்து ஒவ்வொரு சீன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது அது வந்து வாழ்வில் வந்து நிறைகுறைகளை சுட்டி காட்டும். இப்படியா உங்க இப்படி அந்த நாடகம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கதையை வந்து வடிவமைச்சு காட்டும். அது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இதை மட்டும் தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இது உரைநடை வடிவங்கள்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. அதெல்லாம் உரைநடை வடிவங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து தாவர இலை பெயர்கள் வந்து ஆள், அரசு, மா, பலா, வாழை. இப்போ வந்து இது ஆள், அரசு, மா, பலா, வாழை இலைன்னு தான் நம்ம கூடுறோம். இப்போ வந்து அகத்தி, பசலை, முருங்கை, கீரை, அரகு, கோரை, புல், நெல், வரகு, தாள், மல்லி, தலை, சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். இது வந்து இது வந்து அவ்வளோ சிரமமானது இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 2 3 ட்ரிப் இது ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிரும்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது மொழியை வந்து கணினியில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நான் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. அவை கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. இப்போ வந்து மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தினா அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள். இப்போ இந்த தமிழ் சொற்கள் வந்து இந்த பாக்ஸ் அம்புட்டு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். இதில் வந்து எப்படியும் குரூப் 4ல் குரூப் 2ல் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வேளாண்மை இடம்பெற்ற நூல் வந்து என்னென்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர்னா நற்றிணை. இப்போ உழவர்னா என்னது, திணையை இந்த நெல் இதெல்லாம் வந்து நாற்று நடுறாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து திணையாக நம்ம வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ உழவர்னா நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை, வெல்லம், 10. இப்போ வெல்லம் வாங்க எவ்வளோப்பா, 10 ரூபா கடையில் கொடுத்து. இப்போ வெல்லம் வாங்க கடைக்கு போகிறோம்னா ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அந்த மாதிரி இப்போ வந்து வெல்லம் 10 உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லைன்னா இப்போ வெல்லம் வாங்க 10 ரூபா வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க குழுவேடு. இப்போ முதலை, குறுந்தொகை. இப்போ வந்து பாம்பு, முதலை, பின்னாடி வந்து இன்னொரு மீன் இருக்குது. அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் பேர் மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து குறுந்தொகை வந்து வருது. இப்போ பாம்பு, குறுந்தொகை, முதலை, குறுந்தொகை. இங்கே பாருங்களேன், மீன், குறுந்தொகை வந்திருக்கா. அதே போல் வந்து கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. மருந்து இடம்பெற்ற நூல் வந்து என்ன, அகநானூறு, திருக்குறள் வந்து மருந்து ஒரு அதிகாரம் இருக்குது, மருந்து பற்றியே ஒரு அதிகாரம் இருக்குது. ரெண்டாவது வந்து இது அகநானூறு எப்படி வச்சுக்கணும்னா
நம்ம மருந்தை வந்து நம்ம உட்கொள்கிறோம்ல அப்போ வந்து நம்ம வந்து உடம்புக்குள்ளே போகுது, அப்போ அகத்துக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது குழுவேடு வச்சுக்கோங்க. வச்சுட்டுன்னா அப்போ மருந்துனா நம்ம வந்து அகத்துக்குள்ளே போகுது, அப்போ இது அகநானூறு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இது ஞாபகம் வரும். ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்திணைகள், அன்பு தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள், உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள், மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியம் திருக்குறள், மீன் குறுந்தொகை. இது சொன்னா இந்த இந்த உயிரின பேர் மாதிரி இந்த உயிரின பேராக வந்து வருதுல, இந்த பாம்பு முதலை மீன் இந்த மாதிரி வரைக்கும் இது குறுந்தொகை வரும். புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையல் அரசு திருக்குறள். ஏன்னா அரசு வந்து திருக்குறளுங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா அது ஒரு அரசியல் இது அரசியல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே இருக்குது. அப்போ செய் குறுந்தொகை. இப்போ வந்து செய் குறுந்தொகை எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா, நம்ம வந்து இது சிறு சேமிப்பாக செய்வோம்ல, சிறு தொகை தான் நம்மளுக்கு வந்து பெருவெல்லாம். அப்போ செய் குறுந்தொகை, இந்த குறுந்தொகை பண்ணால் நம்ம சிறுந்தொகைன்னு வச்சு கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா, அப்போ செய்யினா குறுந்தொகை. நம்ம வந்து என்னது நம்ம வந்து சேமித்து வைக்கிற இது காசெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு குறுந்தொகையாகவே சேர்ந்துக்கிட்டு அது பெருவெல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்கப்பா. ரெண்டு வந்து செல் தொல்காப்பியம் புறத்திணைகள். செல் தொல்காப்பியம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்னா எங்கே போவோம், நம்ம வெளியில் தானே போவோம். அப்போ புறத்திணைகள், அந்த செல் வந்துச்சுன்னா புறத்திணைகளுக்கு வந்து குழுவேடு. இப்போ பெரும்பாலாற்று படை, ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம், முடி தொல்காப்பியம் வினையியல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணை ஃபுல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்கப்பா, இது முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பிறந்த நாள் வாழ்த்து அறிவுமதி. நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானத்தீண்டும் தூரம் நீ வாழ்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளி எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அறிவுமதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாருன்னா அறிவுமதி. பார்த்துக்கோங்கப்பா. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் என சொல்லை பிரித்து கிடப்பது இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை சீர்மை ப்ளஸ் இளமை. நெக்ஸ்ட் வந்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து கிடப்பது வந்து சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்து கிடைக்கிறது கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் வந்து பாரதியார். இந்த என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்த உதவுவது என்னன்னா மொழி. நம்ம தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். மொழியை கணினிகள் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதை வந்து கொஞ்சம் எழுத முடியாதுப்பா, இதில் வந்து செல்லில் வச்சு நடத்துகிறனால அது வந்து எழுத வரமாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணேன் ஒரு ட்ரிப் வந்து, அது அவ்வளோ சரியில்லை. அதனால் தான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி புக்கில் வந்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து விரிவானம் கனவு பழித்தது. கனவு பழித்ததில் வந்து இதில் வந்து என்னென்னா தமிழில் வந்து இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டும் இல்லை, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்துகின்றன வெளியிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதாவது தமிழுக்கு அறிவியல் வந்து புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதாவது முன்னாடி வந்து அறிவியல் செய்திகள் வந்து நம் முன்னோர்கள் வந்து இலக்கியங்களை வந்து தான் இது நம்மளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதான் ஓலையில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஓலையை தான் நம்ம வந்து பாதி இது வந்து போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் கூட அறிவியல் செய்தி வந்து நிறையா வரும். ஆனால் பாதி இது நம்மளுக்கு வந்து அந்த ஓலைகள் வந்து அழிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம்னா அப்போ அவ்வளோ ஓலைச்சுவடி இருந்து நம்ம இது பண்ணால் நம்மனா எங்கேயோ போயிருந்துருக்கலாம்ப்பா. ஆனால் அந்த அதெல்லாம் அழிஞ்சிருச்சு காலத்தால், கடவுள்லாம் இப்படி பல இயற்கை சீற்றங்கள்னால வந்து அழிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜில் வந்து அவ்வளோவா பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. அறிவுண்மை தொல்காப்பியம் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார். இப்போ தொல்காப்பியம் இதில் அவர் ஒரு இது செய்யுள் இருக்குது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரை அப்படியே வகைப்படுத்தியிருப்பார். ஆனால் தொல்காப்பியம் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகைன்னா உலகம், இது ஐந்தும் கலந்தது உலகம்தான் அப்படின்னு சொன்னதுன்னா தொல்காப்பியம் என்ன அதிக நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. கடல்நீர் ஆவியாகி மேகமாகும், பின்ன மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்னும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணப்பது, திருப்பாய் முதல் நூல்களில் இந்த அறிவியல் செய்திகள் இடம்பெறும். இப்போ அறிவியல் செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கூட கேட்கலாம். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணப்பது, திருப்பாவை. அதே போல் கடல்நீர் ஆவியாகி மேகமாகி திரும்ப மேகம் குளிர்ந்து மழையை பொழியும், இந்த அறிவியல் செய்தியை குறிப்பிடுற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த அஞ்சு இதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இப்போ திருவப்பொருள் ஔவையார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ திருவப்பொருள் எவ்வளவு தான் நம்ம இப்போ ஒரு துணியை ஒரு பையில் அமைக்கி வைக்கிறோம். ஏதாவது ஒன்று இந்த ஒரு பஞ்சை ஒரு இதில் அமுக்குறோம். அதே போல் நம்ம தண்ணியை அமுக்கி வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல. ஏன்னா அது நம்ம தண்ணியை ஆழம் இந்த திருவப்பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆள் அமைக்கி முகனினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாத நாளி என்ன ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. அதை அர்த்தம் சொல்லாரு. நம்ம திருவப்பொருளை எவ்வளவு தான் நம்ம அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது. அதைத்தான் ஔவையார் கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ போர்க்களத்தில் புண்படுவாங்கள்ல, அப்போ இது போர்க்களத்தில் மார்பின் புண்படுவது இயல்பு. வீரர் வரும் காயத்தை வெந்நீரை ஊசியால் அந்த அந்த போர்க்களத்தில் காயம்பட்ட இடத்துல அந்த சதை கிழிஞ்சிருக்குமா, அதை தைப்பாங்களா, அந்த வெந்நீரை ஊசியாக தைத்த செய்தியை என்ன சொன்னால் 1810 சொல்கிறாங்க. இதை வெந்நீரை ஊசினா என்னப்பா, ஊசி வாங்க 10 ரூபா வேணும். ஊசி கம்மி தான், கம்மியான ரேட்டு தான். ஆனால் நம்ம இதை எப்படி வெந்நீரை ஊசியாக தைத்த செய்தி இந்த 1810ங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது வெள்ளம் சொன்னோன்னா வெள்ளம் வாங்க 10 ரூபா வேணும், 1810 சொன்னோன்னா அதே போல் தான் இங்கே ஊசி வாங்க 10 ரூபா வேணும். அந்த குழுவேடை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் எப்போவுமே மறக்காது. நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின் படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அது ஒன்று ஈஸியாக மைண்டில் சேவ் ஆயிரும். ஒவ்வொரு கொஸ்டின் நம்மளுக்கு சேவ் ஆகாது. அப்படி இருக்கையில் நம்ம என்னென்னா இப்படி ஏதாவது ஒரு குழுவேடு இல்லைன்னா ஏதாவது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன நம்ம வைக்கணும். அவங்களுக்கு தேவை, டிஎன்பிசிக்கு தேவை என்னென்னா நம்ம அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நம்ம எப்படி படித்தோம், என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களா, அது கிடையாதுல்ல. அதே போல் தான் நம்ம அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நம்ம மனப்பாடம் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் நம்ம படிக்கிறது தான் படிப்பு நினச்சிட்டு படிங்க, ஈஸியாக பிக்கப் ஆகும். அதே போல் தான் இது வெந்நீரை ஊசி வாங்க 10 ரூபா தேவை அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது சுறாமின் தாக்கிதான் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. இப்போ அது வெந்நீரை ஊசி தைத்த செய்தினா 1810. இது வேறு நரம்பினால் தைத்த செய்தி அப்படி வந்துச்சுன்னா நற்றினை. நரம்பினால் நற்றினை, இந்த நான் இருக்கா அது மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே நரம்பினால் தைத்த செய்தியை எது கூறுனா நற்றினை கூறுது. முற்காலத்து இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறிவியல் மருத்துவக்கான இன்றைய கூறுகள் வியக்கும். ஆனால் முற்காலத்தில் உள்ளதான் நம்ம இப்போ அறிவியல் இது பல இது நம்ம முற்காலத்தில் உள்ளதான் நம்ம இன்னும் தொடரும். ஆனால் அதை நம்ம புதுசாக நம்ம புதுசாக பார்க்கறதுனா நம்மளுக்கு புதுசாக தெரியுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இது யாருன்னா அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து. இந்த கருத்தை கூறுற நூல் எதுனா திருவள்ளுவர் மாலையில். திருவள்ளுவர் மாலை யார் எழுதுனா கபிலர். திருவள்ளுவர் மாலை நூல் ஆசிரியர் கேட்பாங்க கபிலன். புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். அந்த முன்னாடி அந்த பேரால் படித்தது தான் இது இதில்
பாட்டு பாட்டுலேருந்து ஒரு லைன் இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நிலம் தீ நீர் விழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். கடநீர் முகந்த கமஞ்சுள் எழினி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பரத்தவடு 10 கொற்சுரா எரிந்தன சுருக்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றினே. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து திணையளவு போதா சிறுவில் நின்ற பனையளவு காட்டும் திருவள்ளுவர் மாலை யார் எழுதியிருக்கிறது? கபிலர். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க மேக்சிமம் வந்து அவ்வளோ பேருமே தமிழ் வழியில் பயின்ற அறிவியல் அறிஞர் தான். அதைத்தான் அவங்க போட்டிருக்காங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் பாருங்கள், ஏபிஜே அப்துல் கலாம், எங்கள் ஊருக்காரர், ராம்நாட்காரர். இது ஸ்வார்ட்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு அவர். தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காரு. இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இது ஒரு கிளாஸ் பார்த்துக்கோங்கப்பா. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இலக்கண பகுதிப்பா. இலக்கண பகுதியில் வந்து இது உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியை ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். நம்ம முன்னாடி வந்து ஒவ்வொரு பொருளையும் மனிதன் வந்து ஆழ்ந்து கவனிச்சினாதான் நம்மளுக்கு வந்து தமிழ்லையும் பிற மொழியும் நிறைய மொழிகள் வந்து தோன்றியிருக்கு. அதைத்தான் அதை சொல்கிறாங்க. அந்த இதை வச்சு தான் அவங்க வந்து இலக்கணமே வகுத்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் மொழி இலக்கண வகைகள்னு கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எழுத்து ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் அதாவது நம்ம வந்து இந்த உச்சரிக்கிறோம்ல, அது வரி வடிவம்னா எழுதுறது, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உயிருக்கு முதன்மையானது என்னது? நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன், காற்று தான் நம்மளுக்கு வந்து முதன்மையானது. அதே போல் வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து பிறக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னது? இயல்பான காற்று. நம்ம வந்து அ ஆ இ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து இயல்பான காற்று வழியாக நம்ம வந்து அந்த வந்து உச்சரிச்சிடும். இப்போ வந்து மெய்யெழுத்துக்கள்னால் நம்ம வந்து இங்கு இந்த மாதிரி வந்து அழுத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும். ஆனால் அ ஆ இ இதெல்லாம் நம்ம வந்து இயல்பான காற்று வந்து இயல்பான காற்று வெளிப்படும் போதே அந்த உயிரெழுத்துக்கு வந்து பிறக்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அ ஆ இ ஆனா வாயை திறக்கிறோம், இனா வாயை விரிக்கிறோம், உன்னா உதடுகளை வந்து இது சுருக்கணும். அந்த அர்த்தம் இது சொல்லியிருக்காங்க. 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறியல் எழுத்துக்கள் எத்தனைன்னா 5, நெடில் எழுத்துக்கள் எத்தனைனா 7. குறியல் எழுத்துக்கள் என்னன்னா ஆ இ உ ஏ ஓ. நெடில் எழுத்துக்கள்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. சில நேரத்தில் வந்து ஐயை வந்து குறிலாம் நெடிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டவுட் வரும். இது ஐங்கிறது வந்து நெடில் எழுத்து தான். இப்போ வந்து மாத்திரைனா இது என்னன்னா நம்ம வந்து இந்த ஒலிக்கிற கால அளவை குறிக்கிறது தான் வந்து மாத்திரைங்கிறாங்க. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும். இப்போ வந்து விரலை வந்து இப்படி நொடிக்கிறோம்னா அதோட கால அளவு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாத்திரைங்கிறாங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எதுனா 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இது மெய் என்பது உடம்பு என்னும் பொருட்படும். மெய்யன்னா இது வந்து ஒரு சொல் பொருள்லேயே இருக்குது. மெய் என்பது உடம்பு என பொருட்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. இது மெய்யெழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இது வந்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு இக்கு இஞ்சு இட்டு இத்து இப்பு இரு. இது வந்து
வல்லின எழுத்து, அதாவது ஒன்று விட்டு ஒன்று இதில் இக்கு இங்கு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு அதுக்கப்புறம் இரு. இது இது வல்லின எழுத்து. மெல்லின எழுத்துனா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு அதுக்கப்புறம் இன்னு மெய்யெழுத்து. மிச்சது ஃபுல்லாமே இடையின எழுத்து. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு எதுனா அரை மாத்திரை. அதே போல் ஆயுத எழுத்து குறிக்கிறதுக்கும் மாத்திரை அரை மாத்திரை தான். இது இது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒலித்து பார்த்து உணவுன்னு சொல்லியிருக்காங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதெல்லாம் வன்மையாக ஒலிக்கின்றன. நம்ம உச்சரிக்கவே பார்த்தீங்களா, இக்கு இங்கே அந்த ஒரு மாதிரி அழுத்தி தான் அதை சொல்கிறோம். அதான் வன்மையாக ஒலிக்கின்றன. இப்போ இங்கு இங்கு இன்னு இந்து இம்மு இன்னு ஆறு மென்மையாக, அதாவது மூக்கில் நம்ம மூக்கில் இது சொல்கிற மாதிரி இருக்கும். அது மென்மையாக ஒலிக்கின்றன. ஈ இர் இல் இவ் இல் இல் ஆகிய ஆறு வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாக இல்லாமல் இரண்டிற்கு இடப்பட்டு ஒலிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதாக தோன்றுவது 216 உயிர்மெய் எழுத்துக்கள். ஆமாம், உயிரெழுத்தும் இந்த மெய்யெழுத்து இக்கு ப்ளஸ் கா இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதில் குறில் வந்துச்சுன்னா உயிர்மை குறில்னா, அது நெடில் வந்துச்சுன்னா உயிர்மை நெடில்ங்கிறத தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்தை ஒலிக்க கால அளவும் என்ன அரை மாத்திரை. நெக்ஸ்ட்டு இப்போ விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது எதோட சிறப்புனா பழமொழியும் சிறப்பு. நம்ம சொல்லோட சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம விரிச்சு சொல்றப்பல சுருக்கி சொல்லுவோம். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சுத்தம் சோர்பொடி என்ன பழமொழி தரும் பொருளை காணும். சுத்தம் எதை தரும்னா நோயற்ற வாழ்வு தரும். உடல்நலம் எதுக்கு அடிப்படைனா உழைப்புக்கு அடிப்படை. இப்போ உடல்நலம் நல்லா இருந்தால் தானே உழைக்க முடியும். உழைச்சா தானே நம்மளுக்கு நமக்கு உணவு உடை உறைவிட இது வீடு இதெல்லாம் நம்ம பெற முடியும். அதனால உடல்நலம் தான் உழைப்புக்கு அடிப்படைங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதான் உடல்நலத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பழமொழியின் சிறப்பு என்ன சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது நோயற்ற வாழ்வு இது சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. நெக்ஸ்ட்டு இது கலைச்சொல் பார்த்துக்கணும். கலைச்சொல் ஒற்றி இது வாசிச்சுட்டுக்கணும். இதில் எப்படியும் ஒன்று இல்லைனா 2 கேட்டுருவாங்க. இந்த டிஎன்பிசிலாம் பார்த்துங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கப்பா. இந்த வீடியோ இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. இதில் நீங்கள் உங்களுடைய கருத்தை இதில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்கல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கொடுக்கலாம், உங்களுடைய இந்த திங்கிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதுக்கு தகுந்தப்ப நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நியூ சிலபஸில் இது டேர்ம் 1ல் 6th ஸ்டாண்டர்டில் 2nd லெசன்லேருந்து பார்ப்போம்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.